என்னடா பாக்குற? ஏய் என்ன என்னடா என்ன வேணாம். இப்ப நான் என்ன தரேன்ற நீ வேணான்ற சொல்றத கேளு. நீ என்னடா சொல்றது? நான் என்ன கேட்க வேணாம். என்னடா வேணாம்? இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆமா, இங்க எங்க கூட்டம் வந்து நீ கூட்டத்தை கலைக்க அவ்வளவு கஷ்டப்பட்ட. ஆமா, உனக்கு என்ன வேலைங்க? ஏய் மூட்டா வாங்க. என்ன வேலை உனக்கு? அடே கருணாகா, ஏழ்மை குடியில் பிறந்த பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததும் இல்லாமல் நீதிமன்றத்தில் நான் கொலை செய்யவில்லை என்று பொய் வார்த்தை உரைப்பாய். நிச்சயமாக இந்த கொலையை இவன்தான் நான் தான் கொலைகாரன் என்று உனக்கு எப்படி தெரியும்? இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? கேட்டாயா? ஏய், என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. இவன் செய்த தவறை மூடி மறைப்பதற்கு ஒரு லக்காடி பையன் தான் பொறம்போக்கா. ஆமா, பொறம்போக்குல போர் போட்டு வீவ் ஆபீஸ்க்கு நடந்து கிடக்கிறார் ஒருவர். இவன் செய்த தவறை மறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினானே நீதிமன்றத்தில். அந்த வார்த்தையை செவிகுடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியா, கீழே ஆகாய வாணியா, இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றான். நிச்சயமாக இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க வேண்டும். அப்ப அதிகமா முடியாதடா, இந்த ஜனத்துல நம்ம சமாளிக்க முடியாது. போயிடலாண்டா. ஐயா, எனக்கு வந்துதான் மேல பூமாதேவி, கீழே ஆகாய வாணி. அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். காயில 1.25 பங்கு கேட்கறான். கீழே உக்காடுறான். நான் சீட்டுல இடம் பிடிச்சி முன்னாடி உக்காந்துக்கிறான். வெள்ளை வேசி வெள்ளை சட்டை கட்டிக்கிற வரான். 2 லட்சம் அவன் பாடுற ஆற பாட்டு பாட்டுக்கு 2 லட்சம் கேட்கறவன் எவன்டாவன்? அதோட நின்று போனான். ஆமா, யார் இந்த பொறம்போக்கு பையன், இந்த வாங்கி சொன்ன பையன், இந்த லக்காடி பையன்? வாங்கி சொன்ன பையன். ஆமாட்டா, வாங்காம எப்படிமா வாங்காத துணுவாங்க. நாங்க வாங்கி சொன்னோம்னா நாங்களா வாங்கி சொன்னோம். ஆமா, அவன் வாங்கி சொன்னா நீ பிடிக்க சொன்னவன். மூஞ்ச கண்ணி பாரா. வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்கு வந்த ஒரு வேலைக்காரன். என்னடா குரல் கொடுக்குற? குரல குடிச்சா அவனை வரல எடுத்துருவேன். இளவரசி பேசும் வார்த்தையில் தெளிவு வேண்டும். என்னடா நானும் வந்து குட்டை கலக்காத குட்டை. ஆமா, அது மட்டுமா? அதாவது நான் காலாளிட வேலையை ரொம்ப சந்தோஷப்படாது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். காலை தூக்கி பாட்டேன் சோப்பு கலர். தரேன் நீ வேணா வேணா நினைக்கிறேன். அங்க எவனா தருவான் பாரு, வாங்கிக்க போ. நீ வாங்க உன்னை பத்தி எனக்கு தெரியாது எப்பேற்பட்டவனே. அதாவது நான் காலாளிட வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய்டா இவன்.
நாய் நன்றி உள்ள பிரியாணி. நாய் நாய்க்கு நன்றி இருப்பா. உங்க ரெண்டு பேருக்கு நன்றி இருக்குதா? இருக்காது. நன்றி இருந்தா நாயை விட கேவலமானவடா நீங்க ரெண்டு பேரும். எங்களை மாற்றி நம்ம டேய், அது மட்டுமா? இங்க பாருங்க, 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அதை எங்க வைக்கிறோம்? நெத்தில திலகமாக. டேய், இங்க வாங்க. பிறகு பூஜை அறையில் வணங்குவதற்காக 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். செருப்பு. அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயல் படிக்கு வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமான இவன் நல்லா தானே சாப்பிட்டு போய் ஆட்சி மிளகாத்தூள் கொட்டி தானே கொடுத்தாங்க. டேய், யாரு கூப்பிடுறாங்க பாரு. யாருமா? யாரு? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி பையன் பேச்சு கூப்பிடுறாங்களா? டேய், அது மட்டுமா? இவன் யாரு? யார்? இவன் எப்பேர் பட்டவன்? யார்? இந்த பொறம்போர் பையன் தான். இந்த லக்காடி பையன். சைலன்ஸ், சைலன்ஸ். நான் வரமாட்டேன். காலையில வர இந்த வாங்கி தந்த பையன். யார்? இவன் யாரு? இவன் யார்? இவன் எப்பேர் பட்டவன்? யார்? இவனோ ஒரு எச்சை இலை, எச்சை இலை, எச்சை இலை, எச்சை இலை, எச்சை இலை இவன். கொண்டுட்டு போற எச்ச இலை. அட எச்ச இலை. இதே வார்த்தை என்னைய கேட்டிருந்தா 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி காய்ச்சி குடிச்சிட்டு செத்து போயிருப்பான். ஆமா, இங்க வாடா இங்க. ஏய், இதே வார்த்தை உன்னை கேட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி காய்ச்சி குடிச்சிட்டு செத்து. 10 ரூபாய்க்கு வெள்ளை வாங்கி கரைச்சு குடிச்சு செத்துட்டு இருப்பேன். அப்ப வெள்ளை வாங்கி சாப்பிட்டா செத்துருவாங்க. ஏன்னா எனக்கு சுகர். வெள்ளை சாப்பிடலாம், சீக்கிரமா செத்துருவாங்க. என்னடா பேர் இன்னொரு கட்டு 500 ஏறி செத்து போடுவோம் நான். அப்படியா? சரி, அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்ச இலை. அவனுக்கு என்ன மரியாதை கிடைக்குது? அது வெறும் எச்சலை தான். வெறும் எச்ச இலை. ஆனா உன்னுடைய பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். நாட்டு மக்கள் கேட்கறாங்களோ இல்லையோ, அந்த எச்ச இலை காதல கேட்கற மாதிரி சொல்லு. வந்ததுல இருந்து ஜாட்டி அடியோ சூத்த கீசுங்க. அப்படியா? ஏண்டா, அதாவது வாழையடி வாழையாக எங்களுடைய அரசாங்கத்துல நீ வேலை செஞ்சுக்கிட்டு வர. ஐயா பெருமையா கேளு. வாழையடி வாழையாக இந்த அரசாங்கத்துல வேலை செய்யற உண்மைதாமா? உண்மை. வாயா வண்ட எங்க தாத்தா வேலை செய்தார். அம்மா வண்ட எங்க அப்பா வேலை செய்தார். உன்னாண்ட பொண்ணாண்ட என் பையன் வேலை செய்வான். உன் பேத்தியாண்ட என் பேர வேலை செய்வான். உன் கொள்ளு பேத்தியாண்ட என் கொள்ளு பேர வேலை செய்வான். ஆமா, எந்த வேலை விளக்கமா சொல்றேன்? அரசாங்க வேலை. அரசாங்க வேலை. அப்ப உங்களுக்கு வாழையடி வாழையாக இந்த வேலை தான், வேற எந்த வேலையும் கிடையாது. அரசாங்க வேலை தான் எங்களுக்கு. அரசாங்க வேலை தான். அரசாங்கத்தில் குளிக்கிற ஊதியத்தை வைத்துதான் இந்த பாடி குறைத்து கொண்டு வைக்கிறோம். குளிக்கிற நாய்க்கு இவ்வளவு தெரியுமா? ஏய், இங்க பாடா, அவன் யாரு? அவன் மிஸ்டர் எச்ச இலை. அவனுக்கு மரியாதை கொடுக்காதன்னு சொன்னேன். அவனோ ஒரு எச்ச இலை. எச்ச இலை. ஆனா நீ, ஆனா நீ, ஆனா நீ, ஆனா நீ சொல்ல பிறகு ஆனா நீ ஒரு நாய் கிடையாது. நாய் நக்கனை இலைன்னு கேட்கறேன். தாலி அர்த்த பாட்டுக்கு நாங்க இப்பொழுது வந்து கூறுகின்றேன், அதை செவிகுடுத்து கேட்க வேண்டும். என்னது? தர்மத்தில் வாழ்வதன்னை சூது கவும். சூத்து கைவுமா?
மாலை சனிய சகல பட்டாசு பாலு அகிலயம் உனக்குதான் சனி முத்திக்கிறதுக்கு ஆசை படைக்க போகுது. உனக்குதான் சனி முத்தின ஆட்டி படைக்க போகுது. டேய், ஏய், ஆமா, தர்மத்தின் வாழ்வு தந்தை சூதுகவும் கவும் கொஞ்ச நேரத்தில் கவும் போது பாரு மீண்டும் தர்மமே வெல்லும். டேய், இன்று தப்பித்து விடலாம். தப்பித்து விடலாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக என்னிடத்தில் அகப்படுவாய். அப்பொழுது உங்கள் இருவருக்கும் தப்பித்த தருண. டேய், வரேன்டா. என்னை பார்த்து இந்த சிங்கத்தை பார்த்து என்னடா சொல்றாவா தர்மத்தின் வாழ்வுதனை பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தார், நெட்டை காணலாம், ஒரு விளக்கு அணைத்தார், ஒரே விளக்கு எரியும், ஒருத்த வீட்டு தாலி அறுத்தார். தாலி தாலி அறுத்த எப்படியாவது என் நாட்டு மன்னன் உழைத்தார். என்னுடைய மகன் மதன்குமாரனுக்கு மறுபடியும் சுற்று விழாவும், என் மகள் மகேந்திரனுக்கு பிறந்தநாள் விழாவும், என்னுடைய விழாவினால வெள்ளிக்கிழமை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்த சந்தோஷமான நேரத்திலே இந்த அரண்மனையிலே வேலைகளை கவனிக்க வேண்டும். சந்தோஷமான ஆடிக்கொண்டு வேண்டும். இப்படி வேலைகளை கவனிக்க வேண்டும். என்னமா தனிமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உன்னுடைய அண்ணனை பத்தி உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஆமா, அப்படி என்னமா என்ன யோசனை தெரியுமா? நாளை காலை அண்ணனுக்கு மறுபடி சொட்டு விழாவும், ஆமா, உனக்கு பிறந்தநாள் விழாவும் கொண்டாட வேண்டும் என்று உன் தந்தை சொல்லியிருக்காரு. அதனால அதை பத்தி தான் ஓத்துறீங்க. அப்படியா? ஏமா உங்களுடைய முகம் இப்படி இங்க ஆடி வதங்கி இருக்கு? ஏக்கம் தூக்கம் இல்ல. அப்படியா? சரிங்கம்மா, அதெல்லாம் போகட்டும். உங்களுடைய கருத்துல என்ன? பால் கொண்டு வந்திருக்கீங்க. யாருக்கு? அண்ணனுக்கு. நீங்களா கொடுக்க போறீங்க? வேண்டாம் அண்ணா, நீ கொடுக்கலையா? அப்படியா? சரி சரி, அண்ணனை சரி பண்ணி இந்த
பாலை கொடுக்க வேண்டும். அண்ணா நாளை தினம் இந்நாட்டு இலவச மணிமுடி சூட்டி வேண்டாம். ஆமா. அந்த மணிமுடி சூட்டி வேடா மரண விழாவாக இருக்க வேண்டும். தினந்தோறும் இந்நாட்டு மகாராணி இலவச பால் எடுத்து செல்வது வழக்கம். ஆமா. இன்று மாறுதலாக இளவரசி இளவரசி எடுத்து செல்கிறார். ஆமா. அந்த பாலில் இப்போது நான் விஷம் கலக்க புதிய போறோம். விஷயத்தை கலக்க போகிறேன். யாராவது வருகிறார்களா? ஆமா. என்னது அரண்மனை முழுவதும் அனைத்து கடவுளைக்கு அண்ணா சிக்கன இருக்கீங்க. அண்ணா ஆமா எங்கனா போயிருந்தீங்க? அப்படியா? அண்ணா மறந்தே போயிட்டீங்களா? என்னம்மா உங்களுக்கு நாளை மணிமுடி சுட்டு விடா. உண்மைதான். எனக்கு பிறந்த நாள் விடா. இதை இரண்டையும் ஒன்றாக நடத்தி விட்டு என்று தந்த விழா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆமாம்மா. அதனால அதனால் என்னுடைய மணமகிழ்ச்சி மணமகிழ்ந்து பரிசு கொண்டிருக்கிறேன். அண்ணனுக்கு பரிசா? என்ன பரிசு அது? இதுதான் அந்த பரிசு. என்னதும்மா இது? பால். அனுதினமும் பால் கொடுப்பது யார்? அன்னை தானே. ஆமா. அப்படி இருக்கு எதுவும் இல்லாமல் நீ ஏம்மா கொண்டு வந்த? அப்ப இந்த தங்கச்சி கொடுத்தா நீங்க குடிக்க அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லம்மா. நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன? இந்த பாலை நான் குடிக்க வேண்டும். அக்கா, பால் குடிக்க போறோமா? குடிக்க போறோமா? குடிக்க போறோமா? தங்கா, பார்த்தாயா, நான் மறந்தே போய்விட்டு என்ன நாளை மணிமுடி சுட்டு வந்த அந்த மகிழ்ச்சியால் காலையில இந்த இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. வண்டு ஆமா. ஆளை பரல இருக்கு. ஆமா. காலை ரெண்டு குடிக்க கோபப்படாத. நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. கோபப்பட சீக்கிரம் வந்துடுறேம்மா. சரி சரி அண்ணன் வர வரைக்கும் நீ காத்துக்கலாம். அப்பா அண்ணனுக்காக பால் கொண்டு வந்தேன். அண்ணன் காலையில் குளிக்கலையா பல் வைக்கலையா? அதனால குளிச்சு வந்து பிறகு இந்த பால் அருள் அப்படியா? அவருக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கு. மகளே, நானும் இந்த நகரவளத்தை சுத்தி வந்து இருந்தாலும் எனக்கு தாகம் விட அதிகமா இருக்கு. அந்த பாலை குடும்பம் குடிக்க போறேன். பால் உங்களுக்கா? ஆமா. இந்த அண்ணனுக்காக கொண்டு வந்த பால் தர முடியாது. தாகம் விட அதிகமா இருக்குமா? பாலை கொடுக்க முடியாது. அப்பா இருக்கிறேன் தர முடியாது. தர முடியாதா? குடிச்சு நீ என்ன கொடுக்க? நீ கொடுத்த பாலை குடித்த உடனே உன்னை நெஞ்சமே விடுத்து போகிறது. எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டீங்க தந்தையே. அப்பா எழுந்துங்களப்பா, எங்களோடு பேசுங்கள் தந்தையே. அப்பா கத்தடிச்சா நோகம் பண்ணி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க.
பட்டதற்கு பூவதற்கு புத்து மஞ்சள் காதலுக்கு புறா போய்